தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலோடு இணைந்து மானூர் அருள்மிகு அம்பலவான சுவாமி திருக்கோவில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இத்திருக்கோவிலில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர் என தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. 1913 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்பொழுது 112 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேக விழா சிறப்பாக இன்று நடைபெற்றது. புராண வரலாறானது கருவூர் சித்தர் நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா என அழைப்பதும், அதற்கு நெல்லையப்பர் செவி சாய்க்காதது போல் இருந்ததும், கோபமடைந்த சித்தர் எருக்கும் குறுக்கும் பிழைக்க கடகு என சவம் கொடுத்துவிட்டு நெல்லையை அடுத்த மானூர் அம்பலவான சுவாமி கோவிலுக்கு எழுந்தருளினார். அவர் பெருமையை உலகுக்கு உணர்த்த ஆவணி மூலத்தில் நெல்லையப்பர் மானூரில் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெற அடிக்கு 1000 பொன் கொடுப்பதாக கூறி சித்தரை திருநெல்வேலிக்கு அழைத்து சித்தரும் நெல்லைக்கு வந்து ஈசன் இங்கு உண்டு, அதனால் ஏருக்கு அற்று போக என முடிந்தார். புராண சிறப்புகள் கொண்ட இத்திருக்கோவிலில் கடந்த வருடம் பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த 6ஆம் தேதி காலை ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது. மாலையில் தாமிரபரணியில் இருந்து ஊர்வலமாக புனித நீர் எடுத்து வரப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசகம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, ஆகரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம் நடைபெற்று யாகசாலையில் கடம் பிரவேசம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று திரவியாகுதி பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து 2 மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. நேற்றிரவு ஸ்ரீ அம்பலவாணர், நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு இயந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் போன்றவைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை பிம்ப சுத்தி, மூர்த்தி, ரக்ஷபந்தனம் நடைபெற்றன. தொடர்ந்து நாடி சந்தானம், சபரி சாகுதி, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூரணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து நாடி சந்தானம், சபரி சாகுதி, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூரணாகுதி நடைபெற்றது. யாத்ரா தானம் நடைபெற்று யாகசாலையில் இருந்து புனித கலச நீர் அடங்கிய கலசங்கள் காலை 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் மேல தாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு சுவாமி விமான கோபுரம் மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம், சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. रमेश
வணக்கம்.